நீங்கள் வீட்டில் என்ன வைக்க போகிறோம், மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சு பச்சை மிளகாய், இஞ்சி, மறுபடியும் கொத்தமல்லி தழையை இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் மிக்ஸியில். தயிர் பாக்கெட்டில் உடச்சி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு, உப்பு போட்டாச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போடணும், 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு. போய் மிக்ஸி ஓட்டிக்கலாம். எண்ணெயை அரைச்சி வச்சாச்சு. கடுகு, பொரியட்டும். இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டோம், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு போடணும். வதங்கிடுச்சு. உப்பும் தயிர், மஞ்சள் பொடி 3 மட்டும் அதை ஊற்றி போடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கொதிக்க விடாமல். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொதிக்க விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொச்சா டேஸ்ட் மாறி போயிடும். மஞ்சள் பொடி எதுக்கு போகிறோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும், அதுக்கோசரம் மஞ்சள் பொடி. அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். மோர் குழம்பு இது சாப்பிட்டோம்னா நல்லா எவ்வளோ சாப்பாடு வேணுமான்னு சாப்பிட்லாம். வெயில் காலத்துக்கு மோர் தான் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுவாயை எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட செய்யுங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், பார்த்து லைக் போட்டுங்க எல்லாருமே.